இப்போ நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசாமலே அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் வந்து ஒரு பொண்ணு இருக்குமா. அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுவாங்களாம், எப்போதுமே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துகிட்ருப்பாங்களாம். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு போவாங்களாம். அப்போ கோயிலுக்கு போகிறப்போ ஃபஸ்ட்டு கால் இப்படி வச்சு இப்படி நடந்து போகிறப்ப நினைப்பாங்களாம், நம்ம லைஃப் ஏன் இப்படி இருக்குது அப்படி சொல்லி ஏதாவது ஒரு மாறுதல் கிடைக்குமோ அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்களாம். டக்குன்னு ஒரு பையனை பார்ப்பாங்களாம். பார்த்ததும் ஐயோ என்னை பார்க்குறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுமா, கீழே குனிஞ்சிட்டு அப்படியே போயிடுமா. அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து முதல் பார்வையிலேருந்தே அந்த பையன் வந்து என்ன பண்ணுவானா, இந்த பொண்ணு தான் நமக்கு அப்படின்னு முடிவு பண்ணிடுவானா. உடனே என்ன பண்ணுவானா, எங்கே போனாலும் அந்த பொண்ணோடையே இருப்பானா அந்த பையன். ரொம்ப சூப்பராக எடுத்துருப்பாங்க அந்த ஸ்டோரி. எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுவா. வீட்டுக்கு வந்துட்டு அவள் தூங்கிட்டு இருக்கும் போது கதவு வந்து ஜன்னலை திறப்பாலாம். திறந்ததும் பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் அப்படியே வாடகை எடுத்து வந்துருப்பான். அதே மாதிரியே இவள் எப்படி தூங்குறாளோ அதே மாதிரியே பொசிஷனில் அவன் அப்படியே அங்கேயே தூங்கி அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பானாம். அந்த பொண்ணுக்கு ரொம்பவே முடியாது. உடனே அதுக்கப்புறம் பேசாமலே அமைதியாக இருப்பாள். உடனே அதுக்கப்புறம் சரி இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வருவாளாம். வெளியில் வந்து இப்படி நடப்பாலாம். நடக்கிறப்ப பார்ப்பாலாம், அப்படியே பின்னாடியே அந்த பையன் அப்படியே இருந்துகிட்டே இருப்பானாம். உடனே இந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு பயங்கரமான ஒரு பயமாக இருக்குமா. பயம் இல்லை, அது ஒரு காதல் அப்படின்றது அழகாக முடிச்சு. அதுக்கப்புறம் என்னாகும், சரி சொல்லிட்டு திடீர்னு என்ன பண்ணுவாலாம், நைட்டு ட்ராவல் பண்ண போவாலாம். அப்பயும் அவனோடையே வந்துடுவாலாம். சூப்பராக முடிச்சிருவாங்க.